வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பட்டாணி வச்சு சாம்பார் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு மொதல் நாளே பட்டாணியை ஊற வச்சிடணும். ஊற வச்ச பட்டாணியை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு 5 விசில் போல் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்துட்டு மூடி வேக வச்சிட வேண்டியதான். 5 விசில் வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் தாளிக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடேறினது சிறிதளவு சோம்பு, சிறிதளவு சீரகம் சேர்த்து தாளித்து விட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி சாம்பார் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா வளர்கிற குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் 2 தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சம் போல் உப்பு, சிறிதளவு மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். இது கூட கட் பண்ணின உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். 3 இது மீடியம் சைஸு. உருளைக்கிழங்குக்கு பதிலாக முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய் இதில் ஏதாவது ஒரு காய் உங்கள்கிட்ட இருக்கிறத சேர்த்துக்கிட்டா போதும். நிறைய காய் சேர்க்க தேவையில்லை. சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. உருளைக்கிழங்கு நல்லா வதங்கி வரட்டும். உருளைக்கிழங்கு வதங்கினோடனே நம்ம வேக வச்சு எடுத்த பட்டாணியை இதோட சேர்த்துக்கணும். அந்த தண்ணியோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம பட்டாணிலையும் உப்பு சேர்த்துருக்கோம், தக்காளி வதங்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் அளவுகளை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் 100 கிராம் துவரம் பருப்பு நான் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். அதை இதோட சேர்த்துக்கணும். இந்த சாம்பார் தண்ணியாக தான் இருக்கும். பார்க்கறதுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் நல்லா கெட்டியாக வேணும் அப்படின்னா இன்னும் 100 கிராம் துவரம் பருப்பை வேக வச்சு மசிச்சு விட்டு சேர்த்துக்கோங்க. பருப்பு சேர்த்துட்டு கொதி வந்ததுக்கு அப்புறம் சிறிதளவு புளியை கரைச்சி அந்த புளி தண்ணியை இதோட ஆட் பண்ணிக்கணும். புளி தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதோட தாளிப்பு சேர்த்துக்கணும். தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய், ஜீரகம் சிறிதளவு, சோம்பு சிறிதளவு, 4-5 வரமிளகாய் சேர்த்து தாளித்து அதோடு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டுருங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கின மல்லி இலை தூவிட்டு கலந்து விட்டு இறக்க வேண்டியது. அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதை சூடான சாதம், சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அளவோடு சாப்பிட்டு ஆரோக்கியமாய் வாழ்வோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.